அது ஏன்னா நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கீங்க, உங்களோட சர்க்கிள் எப்படி இருக்குது, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எதை பார்த்து எதை காண்பித்து வளர்க்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் கவனிங்களேன், அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, தாத்தா பாட்டி இல்லை. அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஸ்டடி எடுத்து பாருங்கள். அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக சிங்கிள் பேரண்ட்டாக ஏதோ ஒரு காரணத்துக்காக வளர்க்குறாங்க. அந்த அம்மா தன்னோட பையனை வந்து யாரும் குறை சொல்லியிருக்காங்க, 200-300% எஃபோர்ட் போட்டு வளர்ப்பாங்க. இதே அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. பட் தாத்தா பாட்டி அந்த அம்மா ஓட ஸ்தானத்துலேருந்து பண்ணுறாங்க. இவங்க 3 பேருமே ஒரே டேட்டில் பிறந்திருக்காங்க, ஒரே நேரத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. வித்தியாசப்படுமா படாதா? கண்டிப்பாக. நீங்கள் யார் பெஸ்ட்டுனா அதை பெஸ்ட்டு இதுக்கெலாம் இல்லை. ஆனால் இந்த அமைப்பு இருக்கிறப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஸோ இதில் நான் என்ன பண்ணட்டும் என்னதுன்னா, நீங்கள் எதில் வளர்க்கப்பட்டீங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி உங்களால் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா உங்களுக்கு அப்படின்னா பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் உங்கள் அம்மா எப்படி உங்களை சேஞ்ச் பண்ணாங்களோ அது மாதிரி நீங்கள் உங்கள் பையனை இல்லை பொண்ணை மாற்ற முடியும். ஸோ இது வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்னு நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களால் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் ஒரு உதாரணமாக அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். கயல் அக்ரோ ஃபுட்ஸ், ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.